ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 8 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சத்யபிரத சாகு. இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். எப்பவுமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக, தலைமை தேர்தல் அதிகாரியாக வருவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கான கேள்வி என்ன காரணமா இப்போ தேர்தல் வரப்போகுது. ஸோ அதுக்கான வாக்காளர் பட்டியல், ஸோ ஆண் வாக்காளர்கள் எவ்வளோ, பெண் வாக்காளர்கள் எவ்வளோ, எல்லாமே தயாரித்து வெளியிட்டாச்சு. எவ்வளோ தமிழகத்தில் எவ்வளோ பேர் வாக்காளர்கள் இருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ அந்த எம்பி எலெக்ஷனை எப்படி நடத்துகிற ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி, இவர் தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் கூட்டி அதுக்கான ஆலோசனை நடைபெறுது. அதனால தான் நம்ம இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். அடுத்தது, ஐசிசி டெஸ்ட் பவுலிங் தரவரிசையில் முதல் இடத்தை பிடித்த இந்திய வீரர். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜஸ்பிரித் பும்ரா அப்படின்ற இந்த கிரிக்கெட் வீரர். இவர் வந்து ஒரு வேகப்பந்து வீச்சாளர். அதுவும் வேகப்பந்து வீச்சாளர் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் பவுலிங் தரவரிசையில் ஃபர்ஸ்ட் வர்றது இவர் தான், பும்ரா தான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பவுலிங் தான், அதாவது ஸ்லோ பவுலிங் சொல்லுவாங்களே, அவங்க தான் ஸ்பின் பவுலிங்னுவாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதாவது டெஸ்ட் தரவரிசையில் அதே போல் ரவிச்சந்திர அஸ்வினும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரும் வந்திருக்காரு. இவர் இப்போ பின்னுக்கு தள்ளி தான் இவர் ஜஸ்பிரித் பும்ரா வந்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 150 விக்கெட்டு வந்து வீழ்த்தியிருக்காரு டெஸ்ட்டில், ரொம்ப குறுகிய விளையாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது முக்கியமாக இவர் வந்து வேகப்பந்து வீச்சாளர். ஓகேவா? இந்தியாவை சேர்ந்தவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் பி, ஹைதராபாத்தில் தான் அமைந்துள்ளது. அதாவது டிஜிட்டல், முக்கியமாக இதை பார்க்க வேண்டியது முதல் டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹைதராபாத்தில் தான், சலார் அப்படின்ற இடத்துல, சலார் அப்படின்ற அந்த அருங்காட்சியகத்துடைய பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது. ஹைதராபாத் எந்த மாநிலம், அதனுடைய கவர்னர் யார், இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் என்ற திட்டம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தது. அதாவது தெலுங்கானாவில் இந்த ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற பெண் குழந்தைகளை ப்ளஸ் அதே போல் குழந்தைகள், பெண் குழந்தைகள் மற்ற குழந்தைகள், இவங்களை மீட்கிறதுக்கான, அதே போல் பெண்கள் இவங்களை மீட்கிறதுக்கான திட்டம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3500 பேர், கிட்டத்தட்ட தோராயமாக 3450லேருந்து 3500க்குள்ள இவ்வளோ பேர் வந்து ஒரு வருஷத்தில் மீட்டிருக்காங்க. அதாவது காணாமல் போவாங்க. திடீர்னு ஒரு குழந்தை காணாமல் போவோம். போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுப்போம். பட் ஆனால் அந்த குழந்தை மீட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். அதே போல் பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக கடத்துவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களை வந்து ஒரு கொத்தடிமை வச்சுருப்பாங்க, செங்கல் சூளை, அதாவது கரும்பு வெட்டுறதுக்கு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மொத்தம் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 3450லேருந்து 3500 பேர் வந்து தெலுங்கானா அரசு வந்து மீட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வரும் டிஎன்பிசியில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்ததுல 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஒன்று, ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய கிரிக்கெட் வீரர் யார்? நம்பர் 1. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யார்? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கலாம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.